அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பரில் சுஸ்லான் எனர்ஜியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே சுஸ்லான் எனர்ஜி அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதில் அவங்களுடைய எபிட்டா 81% க்ரோத்து, நெட் ப்ராஃபிட் இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் பேஜுக்கும் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் நான் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தவறாக இருந்தால் விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த பேஜை பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை இப்படி தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓகே எக்கனாமிக் டைம்ஸில் இந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இவ்வளவு க்ரோத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க, அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கினா பயனடையலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸ்டாக் வாங்குறாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் விஐயாக இருக்கட்டும், எஸ் பேங்காக இருக்கட்டும், சுஸ்லான் எனர்ஜியாக இருக்கட்டும், பல முதலீட்டாளர்களை நஷ்டப்படுத்தின கம்பெனி, மிகப்பெரிய பிரைஸில் இருந்து திவாலாகி நட்டத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கம்பெனிகளெல்லாம் நம்ம பிடிக்கணுன்னே அவசியம் இல்லை நண்பர்களே. இந்த கம்பெனி ஒருவேளை மிகப்பெரிய கம்பெனியாகவே ஆகட்டும், ஆனால் நம்மளுடைய பிரின்சிபல் பிரகாரம் இதெல்லாம் குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே எப்போ வரும் அப்படின்னா கடனை குறைக்கட்டும், உண்மையிலுமேயே ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இமேஜை மாற்றட்டும், மேனேஜ்மெண்ட்டை மாற்றட்டும், எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 150 ரூபா 200 ரூபா ப்ரைஸில் உண்மையிலேயே அந்த கம்பெனி மாறி இருந்துச்சு, திருப்பி ரிவைவல் காட்டுறாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். இப்போவே பென்னி ஸ்டாக்காக இருக்கிறப்ப போய் பல்காக முதலீடு பண்ணி நீங்கள் காசை கொடுக்கறதுனால அவங்க இன்னும் ஸ்டாக்கை நிறையா அதிகமாக பிரிண்ட் பண்ணி நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை நஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஐயம் வருது. நண்பர்களே, இந்த மாதிரி ஸ்டாக்லலாம் நமக்கு இழப்பு தான் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். 1-2 எங்கேயோ மேலே ஏறின மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான தரமான பங்குகளில் வாங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ரிட்டர்னை சூப்பராக கொடுக்கும். இந்த மாதிரி கம்பெனிலலாம் நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிரின்சிபலே கிடையாது. அதை திருப்பி சொல்லிட்டேன். டாடா ஹேரியர்ஸ் இவி வெஹிக்கிளை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. புது வெஹிக்கிள் எதுவுமே போன வருஷம் லான்ச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ ஹேரியர் இவியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ஃபீச்சர், டெக்னாலஜி செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பார்த்தேன். ஆனால் இவி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆட்டோ மேக்கர்ஸ், இந்தியாவினுடைய ஆட்டோ மேக்கர்ஸாக இருக்கட்டும் அல்லது யூஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவிடமிருந்து வர வேண்டிய அந்த ரா மெட்டீரியலான ரா எர்த் மேக்னெட், அது நம்ம சைனா கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதை சைனா கவர்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த இவி வெஹிக்கிளினுடைய ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்குறங்க. இதனால் ஒரு ஷார்ட் டேர்மில் பிளிப்பு வரலாம். ஹச்யூஎல், மாரிக்கோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிகள் கன்சம்ஷன் ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் காத்திருக்கிறாங்க. அந்த ரிவைவல் நடக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால் எஃப்எம்சிஜி கம்பெனிகள் நல்லா பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோவினுடைய கோர் விஷயமான பொருளாதாரத்தை பற்றி பேசலாம். மேக்ரோ எக்கானமியை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய எக்கானமிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு நாட்டினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, வேலை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஜிடிபி, கவர்மெண்ட்டினுடைய ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருக்குது, ஆர்பிஐனுடைய மானிட்ரி பாலிசி எப்படி இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் கையில் இருக்குது, மானிட்ரி பாலிசிங்கிறது ஆர்பிஐ கையில் இருக்குது. மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பிஐ. ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது நாட்டுக்கு தேவையான பட்ஜெட்டை அலோகேட் பண்ணுறது கவர்மெண்ட்டு. அவங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவாங்க. பெரும்பாலும் கலெக்ட் பண்ணுற டேக்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. வார் சிச்சுவேஷன்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கடன் அதிகமாக வாங்கி செலவு பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? நம்ம மணியினுடைய மதிப்பு குறையும். மதிப்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மணியினால் வாங்கும் திறன், எப்படியாக இருந்தாலும் நம்ம மணியை
டாலரை கன்வெர்ட் பண்ணி டாலரில் தான் நம்ம வாங்குவோம். அப்போது நம்மளுடைய எக்கானமியில் இருந்து ஏகப்பட்ட செலவுகளை பண்ணுறதுனால, சம்பாதிக்காமலே செலவு பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய எக்கானமி, நம்ம நாட்டினுடைய குவாலிட்டி ஆஃப் லிவிங் எல்லாமே வந்து பேக்வேர்டை நோக்கி போகும். அதனால தான் நம்ம நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்க பெருக்க நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கூடும். அப்படிங்கிறதுனால தான் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து நம்ம பண்ணுற சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போடுற காசுங்கிறது ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போடுற காசு. அது பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆனால் தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு டெட் அசெட். அது வந்து எக்கானமிக்கு எந்த விதத்துலையும் உதவாது. நம்ம நாட்டில் தங்கம் மட்டுமே 20,000 30,000 எவ்வளவோ கோடி, சரிங்களா? அவ்வளவு தங்கம் இருக்குதாமா நம்ம நாட்டிலையே. அளவு கரெக்டாக சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு தங்கமும் வந்து எந்தவித யூஸும் இல்லாமல் லாக்கரில் பதுங்கி கிடக்குது, அல்லது கோயிலில் இருக்குது, அல்லது மக்கள் கையில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம பொருளாதாரத்தில் நம்ம ஒரு நெகட்டிவாக பண்ணுற ஒரு விஷயம். இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்டு பாண்டு, இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது பெருசாக கிளிக் ஆகலை. சாவரின் கோல்டு பாண்டு வந்து கிளிக் ஆச்சு, ஆனால் அது வந்து நெகட்டிவாக கிளிக் ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. சரி, நம்ம பொருளாதாரத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம். என்னப்பா, நம்ம பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சா நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றியே, ஆனால் ஐடி ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து மணியினுடைய மதிப்பு, அதாவது ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நல்லது, ஐடி ஸ்டாக்கு ஃபார்மா ஸ்டாக்கு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறியே, அப்படின்லாம் குழப்பாதீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வேறு வேறு கோணங்களில் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த கன்விக்ஷன் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி முதலீட்டு முடிவுகளை எடுங்க. பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட் நகரும். பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம நாட்டில் இருக்கிற செக்டர்ஸ் நல்லாயிருக்கும். செக்டர்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த செக்டரில் டாமினேட் பண்ணி நல்ல பிஸ்னஸ் காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்கிற பிஸ்னஸஸ் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணும். இதுதான் வந்து நிதர்சன உண்மை. பொருளாதாரம் 10% வளர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து வளரலை அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேல்யூவேஷன் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். பொருளாதாரம் 10% வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி புள்ளிகளை மேலே வந்து உயர்ந்தே தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசும் பொழுதும் அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸ், புக் வேல்யூ எவ்வளவோ, அல்லது அந்த ஸ்டாக்கினுடைய பிபிஇ ரேஷியோ வந்து 15 20 அப்படிங்கிற மாதிரி அந்த வேல்யூவேஷன் ஜோனுக்கு என்னைக்காக இருந்தாலும் வந்து தான் ஆகும். ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட்டில் வந்து பயங்கர நியூஸ் இருக்கிறதுனால, ஸ்பெக்குலேஷன் இருக்கிறதுனால, சென்டிமெண்ட் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறதுனால, ஹேர்டு மென்டாலிட்டினால நம்ம மக்கள் எல்லாம் போய் வந்து காசை வந்து கொட்டுவோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா வந்து பணப்புழக்கம், அந்த மானிட்டரி பாலிசி மூலமாக வந்து பணப்புழக்கம் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மில் மேலே போகும். ஆர்பிஐ வந்து ரேட்டை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பணத்தை வந்து நம்ம சிஸ்டத்துலேருந்து உறிஞ்சி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் காசு இருக்காது. அந்த சமயத்தில் ஸ்டாக்கை விற்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி சைக்கிளை புரிஞ்சுக்கங்க. மணி வந்து மதிப்பு குறைகிறதுங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது தான். ஆனால் ஐடி ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸை வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நஷ்டத்தில் கூட நீங்கள் நடத்தலாம். ஜியோ எப்படி வந்து 2 வருஷத்துக்கு இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலில் தான் இப்போ ஐடி ஃபார்மா செக்டர்ஸ் வந்து டாலரில் இன்கம் சம்பாதிக்கிறாங்க. நம்மலாம் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்மளுடைய பொருளை வந்து உலக நாட்டு சந்தையில் நம்ம பொருளை வந்து விற்கிறோம். அப்போது காம்படிட்டிவாக வந்து மற்ற நாடுகளும் இருப்பாங்க, சரிங்களா? பங்களாதேஷ், வியட்நாம், சைனா, இந்த மாதிரி நாடுகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஈக்குவலாக கம்பீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பொருளினுடைய தரமும் இருக்கணும், அதே சமயம் வேல்யூவும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பொருள் அதிகமாக சேல் ஆகும். அதனால் நம்ம நாட்டுக்கு வருமானம் வரும். இந்த கான்டெக்ஸ்டில் நமக்கு டாலர் இன்கம் தர்ற அந்த ஐடி ஃபார்மா செக்டர்ஸில் ஏதாவது வேல்யூவேஷன் இருக்கா, வேல்யூ ஜோனில் ஸ்டாக் இருக்கா, அதை பிடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் பர்சனலாக முதலீட்டு முடிவை எடுக்கிறீங்க நண்பர்களே. இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே பிணைந்தது. அதை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக வந்து நமக்கும் அந்த ப்ரெடிக்ஷன் எபிலிட்டி வரும். ஒரு மேக்ரோ எக்கானமிஸ்ட் வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஜிடிபி எப்படி இருக்குது, ஒரு நாட்டினுடைய உற்பத்தி எப்படி இருக்குது, 1960 எத்தனை பேர் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் லேபராக இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, அப்போது எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ணாங்க, இப்போ எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ ஒரு 1000 பொருள் உற்பத்தி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு 4000 பொருள் அதே ஒர்க்கர்ஸ் உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிருக்கும், டூல் செட் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நம்மளுடைய ஜிடிபி ப்ரொடக்ஷன் எல்லா கண்ட்ரிக்குமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் டெவலப் ஆகாமல் இருக்கிற கண்ட்ரி யாருன்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே இருப்பாங்க.
உலக நாடுகளோட குளோபலைசேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எப்படி வந்து 1991க்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எக்கானமியில் க்ளோஸ்ட் எக்கானமியாக இருந்தோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் புரிதல். ஏன் அப்படின்னா எப்போ நம்ம குளோபலைசேஷன் அப்படிங்கிறத கான்செப்டை கொண்டு வந்தோமோ நாட்டில் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட காரு, ஹாஸ்பிட்டலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரோடு நல்ல டெவலப்மெண்ட் தான் வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய மக்கள் கையில் வந்து காசு இருக்குது, நம்மெல்லாம் வளர்ந்து நல்லா தான் இருக்கிறோம். உண்மையிலுமே சொல்லப்போனால் இது வந்து பாசிட்டிவான விஷயமா தான் தெரியுது. நெகட்டிவாக வந்து நிறைய குப்பைகள் வந்துருச்சு, பொல்யூஷன் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அது உண்மை தான். பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது. நம்மளும் மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக அமெரிக்கா மாதிரி ஆகணும்னா அவங்க எடுத்த அதே ரூட்டு, அந்த எக்கானமி growth அப்படிங்கிற ரூட்டில் போயிட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல்.